அனைவருக்கும் வணக்கம். ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர் வந்து இப்போ இருக்கிற ரீசனாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நான் திரும்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்குடல் பிரச்சனையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக பாத எரிச்சல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், காட்டிகிட்டே இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நைட்டு நேரங்களில் வந்து தூக்கம் கெடுது அப்படின்னாலே, அதுவும் வந்து எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒரு 11 to 3 வரைக்கும் வந்து நம்மளுக்கு தூக்கம் கெடுது. அந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சிம்டம்ஸ் வந்து காட்டிகிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளோட லிவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து உள்ளாயிட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கிய காரணம். ஸோ அக்குபஞ்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாடி பரிசோதனையும் செஞ்சுட்டு, ஸோ மலக்குடல் பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஸோ பித்தப்பை கல்லீரலுக்குரிய புள்ளிகளை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து ஃபேட்டி லிவர் குறையிறது வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.